சமையல் மாந்திரம். வெல்கம் பேக் டு சமையல் மாந்திரம். நம்ம நிகழ்ச்சியில நிறைய காலர்ஸ் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம டாக்டர் கிட்டயும் பேசிடலாம். ஆக செக்ஸ் என்பது கணவன் மனைவிக்கு ஏற்ற ஒரு அற்புதமான ஒரு மருந்து. ஸோ நிறைய லைஃப்பில் டென்ஷன், டிப்ரெஷன் எல்லாமே இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் மறக்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் செக்ஸில் தான் இருக்குது. ஓகே டாக்டர், காலர் லைன்ல இருக்காங்க, பார்த்துடலாமா? பார்க்கலாம். வணக்கம் சமையல் மந்திரம். வணக்கம் மேடம். வணக்கம், யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? ராஜா பேசுறேன் மேடம். ராஜா, எங்க இருந்து கால் பண்றீங்க ராஜா? ஹலோ, எங்க இருந்து கால் பண்றீங்க? கர்நாடகா மேடம். கர்நாடகா. ஓகே, சொல்லுங்க ராஜா, லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு மேடம். செக்ஸ்ல கிங்கா இருக்கீங்களா நீங்க? அது ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கு. குயின் யாரு? குயின் வந்துட்டாங்களா? ஹலோ, குயின் வந்துட்டாங்களா லைஃப்ல? வந்துட்டாங்க மேடம். வந்துட்டாங்க. எவ்வளவு நாள் ஆகுது மேரேஜ் ஆகி? இப்போ 2 இயர் ஆகுது மேடம். 2 இயர்ஸ் ஆகுது. குழந்தைகள் இருக்கா? இல்லை மேடம். இன்னும் இல்லையா? என்ன பிரச்சனை இருக்கு ராஜா உங்களுக்கு? விந்து வேமாவுது, அது டாக்டருக்கு வந்து. ஓகே, பேசுங்க டாக்டர் கிட்ட. சொல்லுங்க ராஜா, விந்து சீக்கிரமா வந்துடுதா? ஆமாங்க சார். எப்படி ஒரு 30 செகண்டு, 1 நிமிஷம்? ஆமாங்க. ரெண்டுக்குமே ஆமா தானே? ரெண்டுக்கு நடுவில் வருதா? இல்லை சார், கொஞ்சம் அது எவ்வளவு நிமிஷத்துல வருது? சொல்லுங்க. அதாவது நீங்க ஒரு குத்து மதிப்பா கூட சொல்லலாம். ஒரு 50 செகண்ட் வந்துடுது. 50 செகண்ட் எண்ணிட்டு செக்ஸில் ஈடுபடுறீங்களா? இல்ல சார், அவ்வளவுதானே. அவர் அதாவது டாக்டர் குத்து மதிப்பா கேட்டாரு, நீங்களும் குத்து மதிப்பா சொன்னீங்க இல்லையா? சரி, அதாவது விந்து சீக்கிரம் வருதுன்னா விந்து வாட்டரியாக இருந்தால் அதனாலேயும் வர வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு டென்ஷன், டிப்ரெஷன், ஒரு மாதிரி ஒரு வித ஆவேசம், ஒரு ஆன்சைட்டி, எமோஷன் அப்படி ஆகக்கூடிய சூழல் இருந்தாலும் விந்து சீக்கிரம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்னும் சில நேரங்களில் ப்ராஸ்டேட் கிளாண்ட் ஏதாவது என்லார்ஜ் ஆகிருந்தால் அதனாலேயும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. சிலருக்கு ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்கும், உடம்புல பிளட்டோட லெவல் கம்மியாக இருந்தாலும் விந்து சீக்கிரம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ உங்களுக்கு நல்ல உடம்பை நல்லா ரெஜுமினேட் பண்ணக்கூடிய சில உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்றப்ப இதை சரி பண்ணிக்கலாம். ஆவாரம் பிசின், இலவம் பிசின், கருவேலம் பிசின், முருங்கை பிசின், பாதாம் பிசின். ஸோ அந்த 5 பிசினையும் நீங்கள் சமளவு எடுத்து வச்சு அதை நீங்கள் பொடி பண்ணி வச்சு காலையில் நைட்டு 2 வேளை 1/2 ஸ்பூன் அளவு சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக ராஜா கர்நாடகாவுக்கே ராஜாவாயிடலாம். ஓகே ராஜா, பிசின் சாப்பிடுங்க. பிசின் கொட்டோன்னு சொல்லியிருக்காரு டாக்டர். கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே டாக்டர். ஸோ செக்ஸ் என்பது தியானம் மாதிரி. கணவனும் மனைவியும் கண்ணை மூடிட்டு ஒரு உடம்போட ஒரு உடம்பு கரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம்தான் செக்ஸ். ஸோ அதில் கமெண்ட்ஸோ எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகே டாக்டர், காலர் லைன்ல இருக்காங்க, பார்த்துடலாம். பார்க்கலாம். வணக்கம் சமையல் மந்திரம். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம், யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹரி மேடம், சென்னையில இருந்து. சென்னையில இருந்து ஹரி. எப்படி இருக்கீங்க ஹரி? நல்லா இருக்கேன் மேடம். லைஃப்ல நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா போயிட்டு. என்ன ஏஜ் ஆகுது உங்களுக்கு? இன்னும் ஒரு 2 டோஸ் மேடம். இல்ல, உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது? ஹலோ, ஏஜ் என்ன ஆகுது ஹரி உங்களுக்கு? 30 ஆகுது. 30 ஆகுதா? உங்க வாய்ஸ் ரொம்ப எங்கா இருக்கு. ஓகே மேம், குட்டி பையன் பேசுற மாதிரி இருக்கு. ஓகே, என்ன டவுட் இருக்கு ஹரி உங்களுக்கு? என்னோட ஆணுறுப்பு கொஞ்சம் ரொம்ப சின்னதா இருக்கு, கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கு. ஓகே, டாக்டர் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க ஹரி, ஆணுறுப்பு சின்னதுன்னா எப்படி உங்க ஆள்காட்டி விரல் அளவுக்கு இருக்குமா? இல்ல, கொஞ்சம் அதோட கொஞ்சம் பெருசா. சரிங்க, நீங்க எப்படி நல்ல நார்மல் வெயிட் இருப்பீங்களா? நார்மல் வெயிட். சரிங்க, அதாவது என்ன அப்படின்னா ஆணுறுப்பு வளைஞ்சிருக்கா? ஆமா சார், லைட்டா. இல்லை அதுவா வளைஞ்சா இல்லை நீங்கள் வளைச்சிங்களா ஏதாவது நூலை கட்டி? அது தெரியல. தெரியல, எப்படி வளைஞ்சின்னு தெரியல. ஆனால் நீங்கள் காரணம் இல்லை. ஆமாம், ஒரு சில ஆண்களுக்கு அந்த மாதிரி வளைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ரொம்ப வளைவாக இருக்குது, இப்போ பென்னிஸ் பெண்டாக இருக்குது, செக்ஸில் ஈடுபட முடியாது அப்படின்றது ஒரு வகை. இப்போ சாதாரணமாக ஒரு 70 டிகிரி லெவலுக்கு எரெக்ஷன் இருந்தால் கூட அதுவும் ஒரு வகையான வளைவு மாதிரி தான் தெரியும். ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். ஆணுறுப்பை நல்ல சதைப்பற்று அதிகம் இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதற்கேற்ற மாதிரி சில உணவுகளை சாப்பிடணும். பப்பாயா பழம், பப்பாளி, பைனாப்பிள், ஆப்பிள், மாதுளை, தேங்காய், வெறும் தேங்காய் பத்தை, இதெல்லாம் நீங்கள் விடாமல் தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆணுறுப்பு நல்லா புசு புசுன்னு இருக்கும். ஸோ வயசு 30 ஆகுது, கொஞ்சம் போட்டி கூட சாப்பிடலாம். போட்டி தெரியுமா? போட்டி தெரியும் இல்லையா? போட்டி அதாவது ஆட்டுக்கறியெல்லாம் சாப்பிடுவீங்க அப்படின்னா அந்த ஆட்டு குடலில் அதை ஒரு இதுவாக ஒரு டிஷ்ஷாக நீங்கள் ரெடி பண்ணி தாராளமாக சாப்பிட்லாம். அடுத்து வேறு என்ன ஏதாவது டவுட் உண்டா? நெக்ஸ்ட் என்ன டவுட்? செக்ஸ் பண்ணும்போது ஓகே ஓகே, அது இமேஜினரி லவ்ங்க.
அதாவது சில நேரங்களில் தன்னுடைய மனைவியை வந்து கணவனுக்கு பிடிக்காத ஒரு சூழல் இருக்கலாம். இன்னும் சில நேரங்களில் வந்து தனக்கு வந்து விதவிதமான பெண்கள்கிட்ட வந்து செக்ஸில் ஈடுபடணும் அப்படின்ற எண்ணம் இருக்கலாம். இல்லை வந்து இன்னும் சில நேரங்களில் வந்து நீங்கள் பார்த்த திரைப்படங்கள் அதில் வரக்கூடிய நட்சத்திரங்களை வந்து ரொம்ப மனசில் ஆழ்ந்து உள்வாங்கி அவங்கள நினச்சிக்கிட்டு செக்ஸில் ஈடுபடலாம் அப்படின்ற எண்ணம் இருக்கலாம். ஆனால் இது என்ன அப்படின்னா வந்து இமேஜினரி லவ் ஒரு இன்டிமேட் அடிப்படையில் வந்து இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் கண்டினியூஸாக அதுவே தொடர்ந்து வந்தது அப்படின்னா அவங்களுக்கு அது கொஞ்சம் சில சிரமங்களை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை மறக்கணும், அதுக்குதான் நான் கேட்கறது. ஸோ அதை மறக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் மனைவியை தான் நேசிக்கணும், முழுமையாக நேசிக்கணும். ஸோ அவங்கள வந்து நீங்கள் முழுமையாக பார்த்து, அதாவது செக்ஸில் ஈடுபடுறப்பவே உங்கள் மனைவி வந்து நேருக்கு நேரம் முழுமையாக நோக்கி நீங்கள் வந்து செக்ஸில் ஈடுபடணும். நீங்கள் ஈடுபடுறப்ப அந்த மாதிரி இருக்கிறீங்களா, இல்லை நீங்கள் கண்ணை மூடிக்கிறீங்களா? இல்ல இருப்போம், அந்த மாதிரிலாம் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ அந்த எண்ணத்தை நீங்கள் மறக்கலாம், அது உங்களால் மட்டும்தான் முடியும். ஓகே நீங்க ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா முடியும். ஓகேவா? ஓகே. யா, thank you so much for calling. செக்ஸ் என்பது ஒரு வகையான தியானம்னு சொல்லியிருந்தேன். தியானத்தில் வந்து ஒரே ஒரு பொருள் கொள்கை தான் இருக்கும். எப்படியாவது இறைவனை அடையணும் அப்படின்றது தான் வந்து எண்ணமாக இருக்கும். அதே மாதிரி கணவனும் மனைவியும் வந்து செக்ஸில் ஈடுபடுறப்போ வந்து அந்த காமம் ஒன்று மட்டும்தான் வந்து இலக்காக இருக்கணும். 2 பேருமே காமத்தை அடையணும். அந்த காமத்தை அடைஞ்சு கடவுளை தொடணும். காமத்தை அடைஞ்சு உச்சக்கட்டத்தை தொடரும். ஆமா. கரெக்டா? உச்சக்கட்டத்தை தொடரணுன்றத விட நம்ம சீக்கிரமாவே முடிஞ்ச மாதிரி இருக்கு. ரொம்பவே சூப்பரா இருந்தது டாக்டர். சான்ஸே இல்லை, காலேஜ் எல்லாமே வந்துகிட்டே இருந்தாங்க, நம்மளும் பேசிக்கிட்டே இருந்தோம். நன்றி டாக்டர். நன்றி. ஏன்னா விவசாய இன்னைக்கு ப்ரோக்ராம் சூப்பரா செமையா இருந்ததுல நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க. I really hope all of you enjoy the program. Have a useful night. We will see you guys on next episode. Until then, bye from Divya.